பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு வர வேண்டும். நான் நினைத்திருக்கக்கூடிய காரியத்தில் ஒரு முடிவு வர வேண்டும். என் பலவீனத்தில் ஒரு முடிவு வர வேண்டும். இந்த வியாதியில் ஒரு முடிவு வர வேண்டும். இப்படி பல முடிவுகளுக்காக அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது இந்த முடிவு வரும் என்று கர்த்தரை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எந்த காரியங்களிலெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரராகிய கர்த்தர் உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கை முடிவற்ற நிலையில் போய்கொண்டிருக்கிறது. எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ, இந்த சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கென்று ஒன்றுமே இல்லாமல் நான் தனித்து விடப்பட்டது போல நான் தவித்து கொண்டிருக்கிறேனே, என்னை பலப்படுத்துகிறவர் யார்? என்னை திடப்படுத்துகிறவர் யார்? என் குடும்பத்தை நடத்துகிறவர் யார்? என்னுடைய காரியங்கள் எல்லாம் தோற்று போனது போல் காணப்பட்டு கிடக்கிறதேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் காரியத்தில் ஜெயம் உண்டாக போகிறது. ஏது காரியத்தில் விடுதலை கிடைக்காது என்று நீங்கள் நினைத்திருந்தீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தராகிய தெய்வம் கரம் வைக்கிறேன். நான் உங்களை விடுதலையாக்குவேன். நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. கர்த்தரை அறிந்து தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் முடிவுகள் உண்டு, பதில்கள் உண்டு. ஆண்டவர் உங்களை விருதாவாய் விடுவதற்கு அல்ல என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்நாள் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். என்னை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறார்கள், என்னுடைய சூழ்நிலைமையோ எல்லாருக்கும் ஒரு கேலி பொருளாக இருக்கிறது, என்னை மலடி என்று கூறுகிறார்கள், நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? எனக்கு ஒரு முடிவு வராதா? என்னுடைய கர்ப்பத்தில் ஒரு கனி உருவாகாதா என்று சொல்லி தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி உடைத்து கொடுக்கக்கூடியவளாய், நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ ஆண்டவரே, நான் என்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் களங்கமில்லாமல் ஊற்றி கொடுக்கிறேன் என்று அவள் தன் விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைத்தபோது அங்கிருந்து ஒரு புறப்பாடு உண்டாகுவதற்கு முன்பாகவே ஆசாரியனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்தது. நீ சமாதானத்தோடே போ, நீ வேண்டியபடியெல்லாம் உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவள் புறப்பட ஆரம்பித்தாள். எப்பொழுது அவளுடைய காரியத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுத்தாளோ அப்பொழுதே அவளுடைய காரியத்துக்கு ஒரு முடிவு வந்தது. அவளுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டது. கர்த்தர் ஒரு சாமுவேலை அந்நாளுக்கு கொடுத்தாரேயானால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏது காரியம் தடையாய் நிற்கிறதோ, ஏது காரியம் பிரச்சனையாய் இருக்கிறதோ, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு முடிவு வராதா? இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு முடிவு வராதா? இந்த வியாதி என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதே, இந்த வியாதி
மாற்றப்படாதா? இந்த பலவீனம் மாற்றப்படாதா? இந்த வழக்குக்கு ஒரு முடிவு வராதான்னு சொல்லி பல பேர் பல காரியங்களை குறித்து அனுதினமும் தெய்வ சமூகத்தில் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் எந்த காரியத்தை அறிக்கையிட்டீர்களோ அந்த காரியத்திற்கு கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய காரியங்களை முடிவு பண்ணுவதற்கு தெய்வம் உங்களுக்காக இறங்கி நிற்கிறேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த பார்வோனை எதிர்த்து நிற்பதற்கு ஜனங்களுக்கு தைரியம் இல்லை, ஜனங்களுக்கு பலன் அல்ல, திடன் அல்ல. எல்லாவற்றையும் இழந்து எப்படியாவது தப்பி பிழைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த செங்கடலில் திறந்து கொடுத்த தெய்வம் வெட்டாந்தரையாய் நடந்து போன ஜனங்கள் இப்பொழுது தம் ஜனங்களுக்காக அவர் யுத்ததாரியாய் இறங்கி நின்றது போல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் இறங்கி வருவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில்லை. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவோ? மனுஷன் மேலே வைக்கல, சொந்த பந்தங்கள் மேலே வைக்கல, நீ ஆராதிக்கிற தெய்வத்தின் மேலே நீ நம்பிக்கை வைத்ததினால அந்த நம்பிக்கைக்குரிய தெய்வம் உன்னை விடுதலை பண்ணும். ஏது காரியத்தில் உனக்கு விடுதலை வேண்டுமோ அந்தந்த காரியங்களில் கர்த்தர் உனக்கு விடுதலை தந்து உன்னை உயர்த்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் காரியத்தில் நீர் ஜெயம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியும், மனதார சொல்ல முடியும். அநேக காரியங்கள் முடிவு வராமல் இருந்ததல்லவோ, அதை பின்தொடர்ந்தே ஓடக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது அல்லவோ, அதை பின்தொடர்ந்து ஓடக்கூடிய சூழ்நிலையில் இருந்ததல்லவோ, அதை எல்லாவற்றையும் முடித்து தந்த தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், மகனே மகளே நீ பயப்பட வேண்டாம், உனக்குண்டான காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடிய தெய்வம் நான் உன் மத்தியில் இருக்கிறேன். உன்னுடைய காரியம் முற்று பெறப் போகிறது. இனி அந்த பலவீனம் உன்னை தொடுவதில்லை, இனி அந்த பிரச்சனை உன் பக்கம் வருவதில்லை, இனி அந்த வியாதி உன்னை நெருக்குவதில்லை, இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், என் சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து கேட்ட அத்தனை பேருக்கும் நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று இன்றைக்கு உங்களை பார்த்து, அன்பு குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்தீங்களே. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தருடைய கரம் வைத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்தந்த முடிவுகளை கர்த்தர் எங்களுக்கு நிறைவேற்றி தந்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்புகிற அந்த விசுவாசம், உம்மை நம்புகிற அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளாடி கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.